சூப்பரா இருந்தது. பக்காவா 99% வீடு கொடுத்துருக்காரு இல்லாதவங்களுக்கு. எவனுக்காவது வீடு இல்லைன்னு சொல் பார்ப்போம். பிளாட்பாரத்தில் எங்காவது குடும்பமா இருக்குன்னு சொல் பார்ப்போம். எவனுமே பிளாட்பாரத்தில் இப்போ கிடையாது. 99% கிடையாது. பிடிக்காது. நீங்க ஊர்ல குடுத்துருக்காங்கல்ல. எனக்கு நல்லா தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏரியாவுக்கு ஆனால் இருந்தாலும் மாற்றி அமைக்கிறது நல்லது இல்லை. அது அவங்களே வந்துன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லது. இந்த வாட்டி வந்து மாற்றி அமைச்சா நல்லா. இந்த 5 வருஷம் அவ்வளோ ஒன்றும் வளர்ச்சி இல்லைங்க. எல்லாம் பால் விலை, சொத்து வரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஏற்றிட்டாங்க. எல்லாம் வந்து அவர் கம்மி பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கெஞ்சா சரக்கு வச்சுட்டு பத்துன்னு கிடக்குறானுங்க. மாட்டு முன்னேற்றமே இல்லை, வளர்ச்சி இல்லை 5 வருஷத்தில். டாஸ்மார்க்க முதல்ல எடுத்ததுமே மூடுறன்னு தான் சொன்னாங்க. அதையும் செய்யலை, எதுவுமே செய்யலை. நாடு வளர்ச்சி இல்லை இவங்களால. புதுசாக யாராவது வரணும். அதில் இப்போ விஜய் ஆமாம், விஜய் வரணும். ஓகே, விஜய் வரணும். சுத்த வேஸ்ட் தான், ஒன்றுமே பண்ணல. சரி இவராச்சும் எதனா பண்ணுவார் ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போடலான்னு ஒரு குறிக்கோளோட இருக்கும். ஒரு வெறியில் இருக்குன்னு கூட சொல்லலாம். டிவிக்கே தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அவங்கள பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. இவ்வளோ நாள் இருந்தவங்க எப்படி இருந்தாங்களோ இனி மாற்றம் வேணும். அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுக்கணும். விஜய் வரணும் எனக்கு ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். எந்த ஆட்சியில் வந்து அன்சு கஞ்சா கோட்டர் இருந்துச்சு. எந்த சின்ன பொண்ணுங்கெல்லாம் கெடுத்தது இவங்க ஆட்சியில் தான். டிவிலே காட்டுறாங்க எல்லாமே. அப்புறம் எப்படி ஜனங்க நம்பி ஓட்டு போடுவாங்க?